சரி, இப்ப இவ்வளவு நேரம் எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. இப்ப கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? சந்தோஷ் அவர்களை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்வு செய்தால் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்க? இதை நீங்க ஒரு பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த தொகுதிக்கு எப்படி எல்லாம் பாடுபடுவீங்க? ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? விருகம்பாக்கம் பகுதி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். கடந்த 15 வருடமா மக்கள் களத்துல அண்ணன் சீமான் அவரோட கரங்களை பிடிச்சு நான் நிக்கிறேன். மக்களுடைய போராட்டம் என்ன, மக்களோட வலி என்ன, ஒரு ரூபாய் பணத்தோட மதிப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். மக்களோட வலி அறிஞ்சு நிக்கிறவன். கடந்த 38 நாளா என்னைய பார்த்திருப்பீங்க. நான் நடைபயணமா தான் உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். யாருக்கிட்டையும் வெறுமனை கும்பிடு போட்டுட்டோ போடுங்கம்மா ஓட்டு விவசாயிய பார்த்தோம்னா கோஷம் போட்டுட்டுலாம் போல, ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியா பார்த்து எங்களுடைய கொள்கைகளை பேசி பேசி ஓட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் பேசினதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். மக்களுக்காக நிக்கிறேன். இங்க எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, என்னுடைய நண்பர்களுக்காரங்க யாரும் கிடையாது, என் சாதிக்காரங்க யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா மிகப்பெரிய தலைவர் கிடையாது, அவருக்கு ஒரு அமைப்பு எல்லாம் கிடையாது, பெரிய எம்எல்ஏ எம்பியோட வாரிசு கிடையாது, நான் ஒரு நெப்போ கிட்டும் கிடையாது. நான் உங்களை நம்பி நிக்கிறேன், உங்களுக்காக களத்துல நிக்கிறேன். இந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மக்களுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு. இப்ப அண்ணன் சொன்னாங்க 3 முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. இதுல நான் நிறைய விட்டுட்டேன். ஏன்னா அவங்க 3 மட்டும் தான் கேட்டாங்க. இங்க 30 பிரச்சனை எடுக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இங்க களத்துல இருந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா சொல்ல போனோம்னா இந்த கூவம் நதி சீரமைப்பு, கூவம் நதியை சீரமைச்சாலே நம்மளுடைய வெள்ள பிரச்சனைகள் அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும். அதை சீரமைக்கணும்னு நினைக்கிறோம். நிலத்தடி நீர் பாதுகாப்பு, இங்க முழுக்க குடியிருப்பு நகர் நம்மளுடைய பகுதி, குடியிருப்புகள் நிறைந்த இந்த பகுதியில நிலத்தடி நீர் இறங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கு. ஆக இங்க இருக்கக்கூடிய பூங்காக்கள் அனைத்திலுமே பனைமரங்களை நட செய்வோம். நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கான அதுக்கான ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், அதுக்கான வேலைகளை நான் தொடங்குவேன். அடுத்தது நெசப்பாக்கம் சுடுகாடு, அது நீண்ட நாள் திறக்காம இருந்து இப்பதான் திறந்திருக்கிறாங்க, அது ஓகே. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய அழகிரி தெருவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சுடுகாடு கிடையாது. அவங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு பெரிய காரியம்னா சாலிகிராமம் வரைக்கும் வர வேண்டியதா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இடுகாடு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ஒரு சின்ன மலைக்கே சேறு சகதியமா மாறிடும். கொடுமை என்னன்னா, ஒரு மழை பெஞ்சதான் ஏற்கனவே இருக்கிற பிரேதம் வெளியில வரும். அதை வைக்கல போட்டு அழுத்தி அதற்கு மேல இன்னொரு பிரேதத்தை வைக்கக்கூடிய கொடுமை இந்த தொகுதியில தான் இருந்துட்டு இருக்கு. அதற்கான தீர்வு உடனடியா போர்க்கால அடிப்படையில மேற்கொள்ளப்படும். இதை கேட்கும் போது இந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு, இடத்தை நீங்க கொடுங்க, நான் உடனே அப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிறாரு. இடம் காட்டுற வேலையா நமக்கு மக்களுக்கு என்னத்துக்கு அவர் சரிப்படுத்தி கொடுக்கணும். அவர் இடத்த சொல்லணும், இந்த இடத்துல நீங்க பயன்படுத்துங்க. அப்ப முதல் தீர்வா நான் அதை முன்வைக்கிறேன். அடுத்தது இங்க ராணி அண்ணா நகர் பகுதியில உயர் கோபுர மின் தொட்டி இல்லாம ஒவ்வொரு குடியிருப்புலையும், அதாவது மெட்ரோ வாட்டர் அவங்களுக்கு கீழே வரும், அதை அடி பைப்ல அடிச்சு அதை ஒரு டேங்க்ல பிடிச்சு ஒரு சின்ன மினி மோட்டார் மூலியமா வீட்டுக்கு ஏற்றக்கூடிய ஒரு கொடுமையான சூழல். காலையில இருந்து சாயந்தரம் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் அடி பைப் அடிச்சுட்டு உட்காந்து, ஆண்களும் பெண்களும். அதற்கான தீர்வை முன்வைக்கிறேன். அடுத்தது கோயம்பேடு சந்தை கழிவுகள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 80 டன் கிட்டத்தட்ட அந்த கழிவுகளை நம்ம உரமா மாற்றுவதற்கோ பயோகேஸ் பிளான்டா மாற்றுறதுக்கான மேற்பாடுகளை முன்னாடி செய்வேன். அடுத்து அரசு பள்ளி மேம்பாடு, இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விரிசல் விட்டுச்சு, செய்தித்தாள்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசு பள்ளிக்கான கட்டடம் கட்டித்தரப்படல. அதுக்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்வேன். அடுத்தது பெண்களோட பாதுகாப்பு, இந்த பகுதியில் இருக்க நிறைய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பகுதி இங்க விருகம்பாக்கம். இங்க இருக்கக்கூடிய பல தெருக்கள்ல மின்சார விளக்குகளே கிடையாது. இரவு நேரங்கள்ல தனியா எங்கேயுமே போக முடியாது. போனா மதுப்பிரியர்களால பிரச்சனை நடக்க அதுக்கு நானே சாட்சி. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய வாகனத்தை அடிச்சு நொறுக்கிட்டு போனார் ஒரு குடிமகன், மதுப்பிரியர். நானே பாதிக்கப்பட்டு நேரடியாக பாதிக்கப்பட்டேன். என் கட்சி தலைவர் அவருடைய பதாகை கிழிச்சிட்டு போறான், போய் பார்க்கும்போது அவர் மதுப்பிரியரா இருக்கிறாரு. என்னால எதுவுமே செய்ய முடியல, ஓரமா படிக்க வச்சுட்டு போயிட்டோம். வேற என்ன பண்ண முடியும்? அதற்கான தீர்வு உடனடியாக எட்டப்படும். இங்க இருக்கக்கூடிய மின் விளக்குகள் இல்லாத பகுதியே இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்குவோம். அடுத்தது சிசிடிவி கேமராங்கிறது இன்னைக்கு எல்லா வீட்லயும் வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படை தேவையா மாறிடுச்சு. மிக குறைந்த விலையில தரமான சிசிடிவி அமைக்க முடியும். இதற்கு தான் மத்திய அரசோட நிர்பயா ஃபண்ட் இருக்கு. அதை பயன்படுத்தி இந்த விருகம்பாக்கம் தொகுதி முழுக்க நான் சிசிடிவி சர்வேலன்ஸ்ல கொண்டு வருவேன். இதனால இங்க நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் குறையும். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் அவர்களுக்கான இல்லங்களை தொடங்கும். ஏன்னா இங்க நிறைய அது மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க கோயம்பேடு பகுதியாகட்டும், இங்க சூலப்பள்ளம் பகுதியாகட்டும், இங்க ஜாஃபர்காட் பகுதியாகட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கான குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அடுத்தது எனக்கு வரக்கூடிய எம்எல்ஏ தொகுதி வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கப்படும்.
இதற்குன்னு தனியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி நான் எனக்கு என்னுடைய தொகுதிக்கு எவ்வளவு எம்எல்ஏ நிதி வந்திருக்கு, கார்பரேஷன்ல இருந்து எவ்வளவு நிதி வந்திருக்கு, அது என்னென்ன திட்டங்களுக்கு செலவு பண்றேன், கையிருப்பு நிதி என்ன இருக்குங்கிறத அனைத்து மக்களும் நேரடியா பார்க்கும் வகையில நான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவேன். என்னுடைய நிர்வாகமானது ஓபன் புக்கா இருக்கும். இதையெல்லாம் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய என்னுடைய வாக்குறுதிகள். மக்களாகிய நீங்கள் நல்லதை தேர்ந்தெடுங்க, நல்லவர்களே தேர்ந்தெடுங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்குங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். நிச்சயமாக நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி, இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியினுடைய இந்த வெற்றி பயணம் நிகழ்ச்சி இறுதி நாள் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி சார்பில் விருகம்பாக்கம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சந்தோஷ் வந்து எனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், இந்த தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்திருக்கின்றது, என்னை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் நான் என்ன நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறேன், என்னிடம் என்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்று மக்கள் மன்றத்திலே அவர் வந்து வைத்திருக்கின்றார். மக்கள் அங்கு இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை நாங்கள் வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.